ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஸ்டார்டிங்கில் ஆட்டோவை காட்டுறாங்க, ட்ராவலிங்லேயே காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு வந்து கால் உடஞ்சிடுச்சு. அதை பார்த்துட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்து கண் ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூஸ் தாங்க இது. அந்த வீடியோ போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. அண்ணான்னா எங்கள் பெரியப்பா பையன்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்ணா, எங்கள் பெரியப்பாவோட பையன். சரி, அவங்களுக்கு வந்து கால் உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதை அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா, நான், அம்மா, அப்பா எல்லாருமே ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா வெயிலும் அதிங்க. அவங்க ஊருக்கு பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவிலே போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்கெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு. சரி, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்பட்டு ஒரு 10 நாள் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எல்லோரும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்கன்றதுக்குனால போயிருந்தோம். சரி, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். சரியான வெயிலுங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வீடியோவிலே தெரியும். ஆட்டோலலாம் போகாமல் பஸ்ஸில் போயிருந்தால் ரொம்ப கஷ்டமாக போய்ட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு அண்ணாவுக்கு பழம் வாங்கினாங்க. பழம் வாங்கிட்டு நான், அம்மா, அக்கா, அப்பா 4 பேர் தாங்க நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் அண்ணாவை பார்க்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க அவங்க ஊருக்கு போயிட்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போகிறேன். ஆட்டோவில் போனதுனால பரவாயில்லைங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் வெயிலில் நாங்கள் போய் பஸ் விட்டு இறங்கி போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஊருக்கு வந்துட்டோம். அங்கே வந்து போயிட்டு அண்ணாவோட வீட்டிலலாம் போயிட்டு நான் வீடியோ எடுக்கலை. முன்னாடியே நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க. சரி, அதுவும் இல்லாமல் அங்கே போய் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணோட கண் ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், அவர் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நான் வரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா நான் வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா சூப்பரான கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. குபேரன், எனக்கு இது குபேரன் தெரில. அப்புறமா எங்கள் அக்கா பொண்ணு தான் சொன்னான் இது வந்து குபேரன் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேலும் மேலும் வளர்ந்து குபேரனாக ஆகணும் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா. நல்லா இருக்கா சொல்லுங்கள் எங்களோட கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பாருங்க, எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபுல்லாக கண்ணாடி தேடி பார்த்தாரு. அவருக்கு இஷ்டம் இல்லை, பிடிச்சி கண்ணாடி கிடைக்கல. திரும்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தேடி தேடி ஒரு 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருந்தார். சரி, எங்கள் அக்கா பொண்ணு தாத்தாவுக்கு நானே செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வேறு ப்ராப்ளம். எங்கள் அப்பாவுக்கு எடுத்து போட்டு பார்க்குறது பிடிச்சிருந்தா பட்ஜெட் காசு ஜாஸ்தியாக இருந்தால் வச்சுருது. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு கண்ணாடியை செலெக்ஷன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி ஒய்ஃபு தான், எங்கள் தம்பியோட குழந்த தான். தம்பி ஒய்ஃபுன்னா எங்கள் சித்தப்பாவோட பையன், எங்கள் தம்பியோட ஒய்ஃபு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பனிங்க்கு வரல, இப்போ தான் வந்திருந்தாங்க மதியமாக. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்திருந்தாங்க. நான் கூப்பிட்டேன், வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நிலா இவ பேர் பார்த்திங்கன்னா நிலாசிரி குட்டி. அவான்னு கூப்பிட்டா எங்கிட்ட சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் நானும் பார்த்திங்கன்னா அக்காவும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா அக்கா வரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு கண்ணாடி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி பொண்ணு நிலாசிரி குட்டிக்கும் ஒரு கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம்.
எங்கள் அப்பா பாவம் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மனசு கொஞ்சம் என்னடா அப்பா டல்லாகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா. அவர் அங்கே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஒரு 4 மணி 5 மணி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஓப்பனிங்க்கு சொன்னவங்கலாம் வந்து போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா எல்லாம் உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு அப்படியே இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொந்தங்களோடு உட்காந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராலுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.